உங்க கூட தான் வரணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள கிளம்பி வந்துட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரியான மறுவீடு, சடங்கு, சம்பிரதாயம், உபசரிப்பு இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசு. எதுவுமே தெரியாது. நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போக போறவ தானே. அதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல. அதான் இங்க வந்து இவங்க 2 பேரும் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்றாங்க, என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்து. அதுக்கு என்னம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. வசதியானவங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு வசதி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா. ஐயோ பரவாயில்லங்க, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாட்டி என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா எழுந்துருமா. அப்பா நீங்களும் என்ன ஆசீர்வாதம் என்னம்மா பண்ணுங்க. இது? நல்லா இருமா எந்திரிமா. இதுல வேற எதுவும் இல்லையே. ஐயோ மாமா, நான் இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணலான்னு தான் வந்தேன். ஆனா நீங்க ஏன் மாமா என்ன விரட்டுறீங்க? இவ கண்டிப்பா ஏதாவது ஒரு பிளானோட தான் வந்திருப்பா. சம்திங் ராங். மாப்ள, அந்த பொண்ணு ஏதோ பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கு. நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் அதுவும் உங்க கூட இருந்து சந்தோஷமா பார்க்கட்டுமே. இப்படி வாங்கம்மா. குழந்தைங்களா ஆரம்பிக்கலாமா? இருங்க எதை ஆரம்பிக்கலாம்? பானையில மோதிரம் போட்டு விளையாடுற விளையாட்டு. இதெல்லாம் முறைப்படி கல்யாணம் பண்ணிருந்தா கல்யாணம் முடிஞ்ச கையோட அங்கேயே விளையாடி இருப்பாங்க. அப்ப பண்ணல, அதான் இப்ப பண்றோம். தம்பி, இந்த பசங்க ஏகப்பட்ட பிளான் போட்டு வச்சிருக்காங்க. நாங்க இப்ப இதுக்குள்ள ஒரு மோதிரத்தை போடுவோம். நீங்க 2 பேரும் உள்ள கைய விட்டு யார் மோதிரத்தை எடுக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர். நல்லா தேடுங்க. இந்தோக்கா விட்டுறாதீங்க, தேடுங்க. தேடுங்க. டேய், அது என் கைடா. என்ன மாப்பிள்ள சார், கிடைக்கலையா? எப்படி கிடைக்கும்? நான் தான் மோதிரத்தை போடவே இல்லையே. ஒன்னதாண்டா போடணும். இப்படி ஒரு காட்சி, நம்ம பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கிறத பார்க்க தானே நீ ஆசைப்பட்ட. எங்கிருந்தாலும் நீ இதை பார்த்து சந்தோஷப்படுவேன்னு எனக்கு தெரியும். நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிருக்காரு. இப்ப இருக்கிற மாதிரியே அவங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். சரி குட்டீஸ், இப்ப இன்டர்வல் ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படி போயிட்டு வாங்க. அடுத்த கேம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எந்திரிங்க, போலாம். போங்க, வாங்க போலாம். நீங்க கேளுங்க. ஐயோ, இது என்ன கேட்க போதுன்னு தெரியலையே. மாமா நீங்க ரொம்ப தைரியமானவரு, அது எல்லாருக்குமே தெரியும். நீங்க பயப்படுற விஷயம் எது மாமா? ஏய், சும்மா சொல்லுங்க. எனக்கு எலினா ரொம்ப பயண்டி. சரி மாமா, அடுத்த கேள்வி. இந்துவுக்கு ரொம்ப நெருக்கமான விஷயம் என்னது? அவளுக்கு அவ வண்டி பாரதினா ரொம்ப பிடிக்கும். ஆமா, பாத்தீங்களா? அத பத்தி தான் அடிக்கடி நாங்க பேசிக்கிட்டே இருப்போம். சரி, இது போதும். இப்போ இந்துவை கூப்பிட்டு அவ எத்தனை கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்றான்னு பாப்போம். போச்சா, என்னமோ சொல்லி மழப்பி வச்சிருக்கோம். என்ன போதும். நீங்க போய் கூட்டிட்டு வாங்க.
இங்க பாருங்க மாப்பிள்ள சார், நீங்க எதுவுமே பேசக்கூடாது. பேசாம வெயிட் பண்ணணும். இதே கேள்வியை இந்து கிட்ட கேட்போம். அவ என்ன சொல்றான்னு பாப்போம். அக்கா இப்போ நீங்க வரலாம், அவ்வளவுதான். தெரிஞ்சிருல எனக்கு எல்லாம். உட்காருக்கா. உட்கார் இந்து. ஏய், என்ன அப்படி பாக்குற? அப்படிலாம் பார்க்க கூடாது. மாமா, நீ முதல்ல இங்க வா. வா மாமா. எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டல. எழுதி வச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन நான் கேட்கவா? ஓகே. ஓகே. ஷோ, இவன் நம்மள மாட்டி விடுறதுலே குறியா இருக்கும். இவகிட்ட கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். சரி இந்து, நீ சொல்லு. முதல்ல யாரு லவ் சொன்னது? மாட்னடி இந்து. எப்படி இவ எல்லா கேள்விக்கும் சரியான பதில புட்டு வைக்கிறா? இவங்க 2 பேரும் காதலிக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி? ஒண்ணுமே புரியலையே. பரவாயில்லையே, பொண்ணும் மாப்பிள்ளையும் இந்த அளவுக்கு ஒருத்தர் புரிஞ்சு வச்சிருக்காங்களே.